முன்னாடி மகேந்திரா 10 வருஷம் வச்சிருந்தேன். 2 வண்டி வச்சிருந்தேன். அது அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் குடுத்துட்டு இப்ப தான் இத எடுத்து 2 மாசம் ஆகுது. மகேந்திரா தான் ஃபுல்லா இருந்துச்சு. அது ஃபுல்லா மாத்திட்டு வந்துட்டோம். இப்போ மாடூர்ல ஃபுல்லா எடுத்துட்டா 10 வண்டி ஜாண்டியர் தான் இருக்கு. மகேந்திரா ஒரு 2 வண்டி தான் இருக்கு. ரோட் ரன்னிங் 2 வீல் சேறு, களை, உழவு எல்லாமே 4 வீல் டிரைவ். கொஞ்சம் ஒரு எடுத்து ஒரு 10, 20 நாள் கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஃபர்ஸ்ட்ல போட்டு கொஞ்சம் நல்லா கரம்பா ஓட்டுனா மணிக்கு 5 லிட்டர் ஓடும். ஓட்டுன புழுதி ஓட்டணும்னா மணிக்கு 4, 4.5 போகும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா, அதை விட்டா ஜாண்டியர் தான். வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. உங்க பேர், உங்க ஊர்ண்ணா? என் பேர் சதீஷ்குமார்ண்ணா. கள்ளக்குறிச்சி மாவட்டம், மாடூர் கிராமண்ணா இது. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ஜாண்டியரில் 50-50D கியர் ப்ரோ பார்த்தீங்கன்னா டிராக்டர் ஓட்டின்னு இருக்கீங்கண்ணா. ஆமாண்ணா. இந்த டிராக்டர் எடுத்து எத்தனை வருஷம் ஆச்சு? இது இப்போ எடுத்து 2 மாதம் தான் ஆகுது. 2 மாதம் தான் ஆகுது. ஆமாம். இதுக்கு முன்னாடி மகேந்திரா 10 வருஷம் வச்சுருந்தேன். 2 வண்டி வச்சுருந்தேன். அது அப்புறம் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டு இப்போ தான் இதை எடுத்து 2 மாதம் ஆகுது. நீங்கள் எத்தனை வருஷமான அந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நான் ஒரு 10 to 12 வருஷம். 10 to 12 வருஷம் இருக்கு. என்னென்ன டிராக்டர்லாம் நீங்கள் ஓட்டிருக்கீங்கண்ணா? மகேந்திரா, இது ஜாண்டியர் 2 தான். ஓகேண்ணா. இப்போ மகேந்திரா கிட்டத்தட்ட 10 வருஷமா சேர்ந்து சொன்னீங்கன்னா திடீர்னு ஜாண்டியர் மாறுறதுக்கு காரணம் என்னண்ணா? அதில் மெயின் காரணம் நான் வச்சிருந்த 2 வீலர், இது 4 வீல் கிரிப்பு. அது கொடுத்துட்டு யுகா தான் எடுக்கலான்னு இருந்தேன். அது கொஞ்சம் இதுன்ட்டு இது கொஞ்சம் எடுத்துட்டேன். ஓகேண்ணா. இது கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கம்மி. நான் எங்கள் சேர்த்துக்கு இது நல்லாவே போகுது. மூளை முடக்கு திரும்ப உட்காராது போகுது. உட்காந்து கீர் வாங்கும். ஓகேண்ணா. இது சார்னு போயிட்டே இருக்கும். வேற ஓகே. இப்போ இந்த 2 மாசத்துல எத்தனை மணி நேரம் ஓட்டிருப்பீங்க? 220 ஹவர் ஓட்டிருக்கு. 220 ஹவர். ஓகேண்ணா. அப்படின்னா கண்டிப்பாக பஸ் சர்வீஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஹவர் முடிஞ்சிச்சு. ஓகேண்ணா. இப்போ பஸ் சர்வீஸ், நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் இந்த வண்டிக்கு எவ்வளோ செலவாகுதுண்ணா? இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா இது கிரவுண்ட் ஆயில் மாற்றணும். இப்போ இதுக்கு 8500 ரூபா ஃபர்ஸ்ட் சர்வீஸுக்கு. அப்புறம் இதுக்கு மேலே 600 ஹவர் ஒரு தடவை ஆயில் சர்வீஸ், அது கம்மி தான் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிரவுண்ட் ஆயில் மாற்றினால 8500 ரூபா. ஓ, அப்படி பார்த்தா இப்போ சர்வீஸ் டைம் பார்த்தா 500 மணி நேரமா? 500 மணி நேரம். இப்போ நான் பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் 500 ஹவர் கழிச்சு தான் நான் பண்ணிக்கணும் ஆயில் சர்வீஸ். இப்போ மகேந்திராலாம் நார்மல் ஆயில் சர்வீஸ் பண்ணால் அதுக்கு எவ்வளோ செலவாகும்ண்ணா? அதில் ஒரு 3500 4000 ஆகும். ஓகேண்ணா. சரி, என்னென்ன வேலை? 350 ஹவருக்குள்ளே பண்ணணும். 350 மணி நேரம். இது ஆனால் 500 மணி நேரம். 300, 350. நம்ம வண்டி சேஃபாக இருக்குன்னா 300, 350 பண்ணிக்கலாம். இது 500. அதெல்லாம் கொஞ்சம் அதில் சேவிங்ஸ் கொஞ்சம் இதாகும். ஓகேண்ணா. இப்போ என்னென்ன வேலைக்கெல்லாம் பயன்படுத்துறீங்க? ரொட்டேட்டரு, 5 கலப்பை, 9 பாயிண்ட், மெயினாக கேஜுவலு, அடுத்து டிப்பரு, அடுத்தது பேலர் போகிற ஐடியா இருக்குது. அது பேலர் இருக்குது, அதுக்கோசம் தான் இப்போ எடுத்தது. ஓகே. அதாவது டபுள் கிளட்ச் இது? டபுள் கிளட்ச் இது. ஓகேண்ணா. இப்போ ஸ்டேரிங் பார்க்கும்போது பவர் ஸ்டேரிங் கொடுக்குறாங்க. மூளை முடுக்கு திரும்புறதுலாம் எப்படி நல்லா கட்டிங்காக இருக்குங்களா? நல்லா இருக்கு. ஏன்னா 4 வீல் டிரைவ்னாலே மூளை திரும்புறது கொஞ்சம் லேட்டாக உள்ளே போய் திரும்புற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாண்டியர் பொறுத்துல சூப்பராக இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா. உங்கள் ஊரில் அதிகபட்சமாக என்ன டிராக்டர் இருக்குண்ணா? இதுதான் இருக்குது. இப்போ ஜாண்டியர் தான் எங்கள் ஊரில். ஜாண்டியர் தான். 2 வண்டி தான். மகேந்திரா தான் ஃபுல்லாக இருந்துச்சு. அது ஃபுல்லாக மாற்றிட்டு வந்துட்டோம். இப்போ மாடூரில் ஃபுல்லாக எடுத்துட்டா 10 வண்டி ஜாண்டியர் தான் இருக்குது. மகேந்திரா ஒரு 2 வண்டி தான் இருக்குது மாடூரில். 10 வண்டி இருக்குது. ஆமாம். ஜாண்டியர் 4 இருக்குது. இது மட்டுமே 4 வண்டி இருக்குது கீர் ப்ரோ வந்து. மீதி எல்லாம் 50-50D சின்னது இருக்குது. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டிராக்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கி எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணீங்க? எவ்வளோ நேரமாக ஓட்டிட்டு இருக்கீங்க? இப்போ காலையில் ஒரு 2 மணி நேரம் பார்த்தீங்கன்னா சுற்றியுமே ஓட்டி தான் வச்சிருக்கு இவ்வளோ தூரம். காலையில் ஒரு 2 ஹவர் வேறு இடத்துல ஓட்டிட்டு வந்தேன். இப்போ அண்ணனுக்கு வந்து இப்போ தான் வந்து ஒரு 1 மணி நேரம் இருக்கும். 1 மணி நேரம் இருக்கும். ஓகேண்ணா. இப்போ காலிலேருந்து விட்டு தான் ஓட்டுறீங்க. வண்டியில் ஹீட் எப்படின்னா இருக்குது? ஹீட்டில் இது ஒன்றும் இப்போ பெருசாக ஒன்றும் தெரியல. ஓகேண்ணா. உடம்புலி எப்படி இருக்குது? வண்டி வைப்ரேஷன் எப்படி இருக்குது? இது அந்த சீட் வந்து இப்போ அந்த கொஞ்சம் சாய்வாக கொடுத்துருக்காங்க ஜாண்டியரில், லேட்டஸ்ட்டில் வண்டியில். அதனால பேக் பெயின் ஒன்றும் பெருசாக இல்லை. மகேந்திரா எக்ஸ்சேஞ்ச் கொடுத்தா அந்த வண்டி எடுத்தீங்கன்னா இப்போ மகேந்திரா எக்ஸ்சேஞ்சுன்னும் போது ரீவேல்யூ நல்லா போயிடுச்சிங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா, அதை விட்டா ஜாண்டியர் தான் பெஸ்ட். ரீவேல்யூ அதிகம். நாளைக்கு நான் இப்போ அந்த வண்டியை 2021 எடுத்தேன். 2000 இப்போ தான் விட்டேன். 3000 ஹவரத்துக்கு பக்கமாக ஓட்டிட்டேன். எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துட்டேன் வண்டியை. ஆனால் நல்ல ரீவேல்யூஷன் கூட இருக்குது. அதனால் இப்போ அது மாதிரி கேஜுவல் போட்டு ஓட்டினீங்கன்னா இது 1 மணி நேரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ மைலேஜ் தருதுண்ணா? அவர் கணக்கு தான் இது. அதான் எங்களுக்கு கேட்குற கணக்கு மணிக்கு 4.5 தான் போகுது. ஆமாம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்ததுன்னா ஒரு 1/2 லிட்டர் சேர்த்து போவோம். நம்ம கரெக்டாக வண்டி பார்த்தோம்னா 4.5 தான் போகுது. ஓட்டி செக் பண்ணிட்டேன் நான். ரொட்டவேட்டர் இருக்குண்ணா? அதான் ஃபர்ஸ்ட்டில் போட்டு கொஞ்சம் நல்லா கரம்பா ஓட்டினா மணிக்கு 5 லிட்டர் ஓடும்.
ஓட்டின புழுதி ஓட்டணும்னா மணி 4 4:30 போகும். ஆனால் இப்போ உங்கள் ஏரியாவில் மண் வந்து எதை மாதிரி தன்மை களிமண், சரியான களிமண். ஃபுல்லாகவே களிமண் தான். ஆமா. ஓகே, இப்போ இந்த இடத்துக்கு எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறீங்க, என்ன கியரில் ஓட்டுறீங்க? 15 16 ஆர்பிஎம் வைப்போம் சேர் அடிக்கிறதுக்கு. இப்போ ஹை செகண்ட் ஃபைவ்ல செகண்ட் ஹை போட்டு ஓட்டுறீங்க. செகண்டில் போட்டு விட்டுருவோம். ஓகேண்ணா. நான் இப்போ உங்கள் ஊரில் ஆனால் இப்போ ஏக்கருக்குலாம் எப்படி வாங்குறாங்க? இப்போ ரொட்டவேட்டருக்கு எவ்வளோ, கலப்பிக்கு எவ்வளோ? ரொட்டேட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹவருக்கு 1200 ரூபாய். இதுக்கு பார்த்தீங்கன்னா கேஜுவலுக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு சால் ஓட்டினா 1250 ரூபாய். 4 சால் ஓட்டி கொடுத்துருவா 5000 ரூபாய். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா 2 வீல் டிரைவ் ஆப்ஷனும் இருக்குது, 4 வீல் டிரைவ் ஆப்ஷனும் இருக்குது. ஆமாம். இப்போ நீங்கள் போட்டு ஓட்டுறது 4 வீல் டிரைவ். 4 வீல் டிரைவ். 4 வீல் டிரைவ் தான். அது நமக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும் வண்டி. இது போட்டுன்னா நம்ம எப்படின்னா கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அது போட்டு ஓட்டினோம்னா நம்மளை பிடிச்ச வேற ஒரு தாள் புஷ் பண்ணுற மாதிரி இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போ என்னென்ன வேலைக்கு 2 வீல் டிரைவ் போட்டு ஓட்டுறீங்க, எந்தெந்த வேலைக்கு 4 வீல் டிரைவ் யூஸ் பண்ணுறீங்க? ரோட் ரன்னிங் 2 வீல், சேரு காலை உழவு எல்லாமே 4 வீல் டிரைவ். ஓகேண்ணா. மைலேஜ் எதனா டிஃப்ரெண்ட் மாறுதுங்களா ரெண்டும் போட்டு யூஸ் பண்ணும்போது, 2 வீல் டிரைவும் 4 வீல் டிரைவும்? நம்ம இப்போ இந்த மாதிரி இடத்துல இது போடாமல் போட்டோம்னா வண்டி கொஞ்சம் டீசல் சேர்த்து இழுக்கும். அதே 4 வீல் டிரைவ் போட்டு ஓட்டினீங்கன்னா டீசல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேண்ணா. ஸோ அப்போ ஓகேண்ணா, இந்த டிராக்டரில் இப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா என்னென்ன சொல்லுவீங்க? எல்லா சேர்த்துலையும் போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேஜுவல் வயக்காட்டில் கொஞ்சம் நல்லா சேர் வாங்குற காடு. கேஜுவல் போட்டு ஓட்டினாங்க, அதிலே வண்டியை மாற்றுன்னு சொன்னாங்க. நான் போயிட்டு இதில் ரொட்டேட்லேயே போட்டு ஓட்டிட்டு வந்துட்டேன். ஓகேண்ணா. இந்த வண்டி ஆனால் நீங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடி டெமோ எதனா ஓட்டி பார்த்தீங்களா அந்த டிராக்டர்? இல்லை ஓட்டில மகேந்திராவில் தான் ஓட்டி பார்த்தேன். அப்புறம் அவங்க கொஞ்சம் அப்புறம் மாடூரில் இதே 2 வண்டி இருக்குது, அதை பார்த்துட்டு அப்புறம் சரி. ஓகேண்ணா. இப்போ நீங்கள் இதுக்கு முன்னாடி மகேந்திரா யூஸ் பண்ணும்போது அதில் பார்த்தீங்கன்னா சென்டர் ஷிஃப்ட் கியர் பாக்ஸ் இருக்கும், இதில் சைடு ஷிஃப்ட். திடீர்னு இப்போ சைடு ஷிஃப்ட் மாறதுக்கு உங்களுக்கு ஏன்னா 10 வருஷம் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். கொஞ்சம் எடுத்து ஒரு 10-20 நாள் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது, கை இங்கே சென்டரில் வரும். ஆமாம். அப்புறம் இப்போ போக போக எனக்கு பழகிடுச்சு. ஓகே, ஆனால் 2 கியரில் எது உங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுதுண்ணா? எனக்கு அது 10 வருஷமாக ஓட்டுனால அது ஈஸியாக இருக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் இப்போ பழகிடுச்சுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேண்ணா. ஆனால் மகேந்திரம் குறை சொல்லக்கூடாது, வண்டிலாம் தங்கமான வண்டி. ஓகேண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா இது அதிகபட்சம் ரோட் ரன்னிங்கில் எவ்வளோ ஸ்பீட் போகுது? இது ஏன்னா 2 வீல் டிரைவ் தான் யூஸ் பண்ணுறீங்க. ஆமாம், நல்லா ஸ்பீடு போகுது. இதில் நம்ம ஆர்பிஎம் கணக்கு தானே. ஓகேண்ணா. 16 எவ்வளோ ஆர்பிஎம் வச்சு ஓட்டுறீங்கண்ணா? இல்லை அது ஃபுல்லாக ரோட் ரன்னிங்லாம் வச்சோம்னா ஃபுல்லாக அழுத்தோம்னா நல்லா ஃபுல் ஸ்பீடு போகும் கார். நல்லா அந்த மாதிரி ரோட் ரன்னிங்கில் போகும்போது இந்த வண்டி குதிக்கிற மாதிரி ஆகும் ஒரு டைம்லாம், அதை மாதிரி சூப்பராக கார் மாதிரி இருக்கும். அதை மாதிரி உங்கள் ஏரியாவில் வந்து பயிர்கள் வந்து எதை மாதிரி பயிர் கொடுங்க? கரும்பா இல்லைனா ஃபுல்லாக நெல் தான்? நெல் தான் ஃபுல்லாக நெல் தான். ஒரு 10%க்குள்ளே தான், அதுவே வராது. 5% தான் கரும்பு. இது இப்போ டேம் தண்ணி வரல, டேம் தண்ணி வந்துருச்சுன்னா உங்களுக்கு ஃபுல்லாக கேப்பே இருக்காது இதில். கோமிக்கண்ண இல்லை மணிமுத்து டேம் எங்களுக்கு அதுதான் தண்ணி ஆற்றுல பிடிங்கி விட்டாங்க. அதனால தண்ணி வரலாம். இப்போ கிணத்துக்காடு மட்டும் ஓட்டிடுறதுனால சும்மா திட்டா பயிர் இருக்கும். ஓகேண்ணா. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக எவ்வளோ சேத்துல ஓட்டிருக்கீங்க இந்த டிராக்டர்? ஏன் இப்போ ரொட்டேட்லேயே இது இந்த அளவுக்கு ஓட்டிருக்கேன். ஓகே, ரொட்டேட்லேயே சேர் அடிச்சுட்டு வந்தேன், அந்த அளவுக்கு சேத்துல வயக்காட்டு சேர்த்து. ஓகே. இப்போ அவ்வளோ சேத்துல ஓட்டும்போது இந்த டயர் ஏதாவது ஸ்லிப்பேஜ் ஆகுறது, டயர் சுற்றுறது அதெல்லாம் எதுவும் இல்லை? ஓகேண்ணா. இப்போ ஜாண்டீர் தான் உங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு யார் ஜாண்டீர் எடுத்தது தானா? ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணன் தான் எடுத்தார். ஓகே. பெரியப்பா பையன் ஒருத்தர், அவர் ஃபஸ்ட்டு நார்மல் 50-50 டி எடுத்தார். அப்புறம் 4 வீல் கிரிப்லேயே 45 HP எடுத்தார். அதுக்கப்புறம் இப்போ கீர் ப்ரோ எடுத்துருக்காரு. அதுக்கடுத்து இன்னொரு தம்பி வச்சுருக்கான். அப்புறம் நானும் என் அண்ணனும் அவர் பேலர் போட்டு வெளியில் போயிட்டார் கர்நாடகா. நான் இங்கே சேர் ஓட்டுறது. சப்போஸ் இந்த வீடியோ பார்க்கணும் யாராவது இந்த டிராக்டர் எடுக்கணும்னா யாரெல்லாம் எடுக்கலாம்? எத்தனை ஏக்கர் வச்சு எடுக்கலாம்? சொந்தமாக ஓட்டுறவங்க எடுக்கலாமா, வாடகை ஓட்டுறவங்க எடுக்கலாமா? இல்லை 10 ஏக்கர் வச்சுருந்தாவே மேக்ஸிமம் வச்சுக்கலாம் காடு. வாடகை ஓட்டுறவங்க தாராளமாக எடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இதானா எத்தனை ஹெச்பி உள்ள டிராக்டர் தான் இது? இது 50 HP. பியூர் 50 HP. பியூர் 50. சரி, ஓகேண்ணா. இப்போ அதை மாதிரி பார்த்தீங்கன்னா திரும்ப ஃபியூச்சரில் ஒரு டிராக்டர் எடுத்தாலும் டிராக்டர் எடுப்பீங்க? திருப்பி எடுத்தால் ஒன்றும் இல்லை, ஜாண்டீர் எடுப்பேன்ல, மகேந்திரா தான் எடுப்பேன். இவன் லேட்டஸ்ட்டாக வருது, அது எடுப்பேன். இது 2 தான் எனக்கு பிடிச்ச வண்டி. அது 10 வருஷம் ஓட்டினாலும் சரி மாற்றி இதை ஓட்டி பார்க்கலாம் தான் எடுத்தேன். ஓகேண்ணா. வேறு ஒன்றும் இல்லை, எடுத்தால் மகேந்திரா இல்லை ஜாண்டீர் தான். ஓகேண்ணா. சரிண்ணா. ஓகேண்ணா. எங்ககிட்ட இவ்வளோ நேரம் இந்த தகவல் பற்றி ரொம்ப நன்றிண்ணா. ரொம்ப நன்றிண்ணா.